சிவாய. ஓம் அகஸ்தீஸ்வராய நமஹ. நம சிவாய. நாம் அகத்தில் ஈசனை காண்க என்ற தலைப்பின் கீழ் வரும் சித்தர் பாடல்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் பாம்பாட்டி சித்தர் என்ன பாடல் எழுதியிருக்கிறார் என்பதை பற்றி தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். வேறும் 2 பாம்பாட்டி சித்தரின் பாடலை பார்ப்போமா? உள்ளத்துக்கு உள்ளே உணர வேண்டும், உள்ளும் புறம்பையும் அறிய வேண்டும், மெல்லக் கனலை எழுப்ப வேண்டும், வீதி புனலிலே செலுத்த வேண்டும், கள்ள புலனை கடிந்து விட்டு கண்ணுக்கு மூக்கு மேற் காண நின்று தெள்ளு பரஞ்சோதி தன்னை தேடி சீர்பாதம் கண்டோம் என்று ஆடாய் பாம்பே. நாம் பலமுறை வழியாக வழிபாடுகள் செய்கிறோம், ஈசனை வணங்குகிறோம், பிரார்த்தனை செய்கிறோம், கோவிலுக்கு செல்கிறோம். இது எல்லாம் எதற்கு என்றால், இது ஒரு பாலம் போல அமையும். நமக்கும் அந்த சிவனுக்கும் இடையிலே இது ஒரு பாலம் போல அமையும். பாலம் போல அமைந்து எதற்கு? அந்த ஈசன் வெளியும் இருக்கிறான், புறமும் இருக்கிறான், நம் அகமும் இருக்கிறான் என்பதை உணர்வதற்காகவே இந்த எல்லா வழிபாடுகள் பூஜைகள் எல்லாம் செய்கிறோம். ஏன் ஒரு மந்திரம் சொல்வது கூட, ஓம் நமச்சிவாய என்ற மந்திரம் கூட ஒரு காலகட்டத்திற்கு சொன்ன பிறகு, அதையே உருவேற்றின பிறகு, அந்த சிவனில் நம் மனம் லயிப்பதற்காகவே இந்த மந்திரத்தை கூறுகிறோம். உள்ளத்துக்கு உள்ளே உணர வேண்டும். நாம் பக்தியின் கடைசி நிலை என்னவென்றால், ஈசன் நம் அகமே இருக்கிறான் என்பதை நாம் உணர வேண்டும். சிவனை வழிபடுவது வேறு, உணர்வது வேறு. வழிபாட்டின் வழியாக, பக்தியின் வழியாக மிக எளிதில் அவனை உணர்ந்து விடலாம். உள்ளும் புறம்பையும் அறிய வேண்டும். அவன் அகத்திலும் இருக்கிறான், புறத்திலும் இருக்கிறான் என்பதை நாம் அறிய வேண்டும். அந்த நிலையில் எப்படி இருக்கும் என்றால், இந்த தேகம் காயம் என்பதே இருப்பது போல் நமக்கு தோன்றவே தோன்றாது. இப்பொழுது ஒரு பானையை எடுத்துக்கொள்வோமே, அந்த பானையின் அகமும் ஆகாசம் இருக்கிறது, வெளியிலும் இருக்கிறது. அந்த பானை என்பது வெறுமனே ஒரு கற்பனை போல்தான் இருக்கிறது. அவன் அந்த ஆகாசம் அகத்திலும் இருக்கிறது, புறமும் இருக்கிறது. அந்த பானை என்பது என்ன, அதை பிரிக்கவா செய்கிறது? இல்லை, அந்த ஆகாசத்துக்குள் அந்த பானை இருக்கிறது, அவ்வளவுதான். இதுபோல் எல்லா பிரபஞ்சம் முழுவதும் அந்த ஈசன் நிறைந்திருக்கிறார், அவனில் நாம் இருக்கிறோம். இதை நாம் உணர வேண்டும். அது எவ்வாறு உணர்வது? யோக முறையில் மெல்ல கனலை எழுப்ப வேண்டும், வீதி புனலிலே செலுத்த வேண்டும். அந்த குண்டலினி சக்தியை யோக முறையிலோ பக்தி முறையிலோ எழுப்ப வேண்டும். எழுப்பி சுஷுப்ன நாடி வழியிலே செலுத்த வேண்டும். அதுதான் வீதி புனலிலே செலுத்த வேண்டும். செலுத்தினால் அது எங்கு போகும்? கள்ள புலனை கடிந்து விட்டு. அதாவது இந்த யோக முறையில் நாம் பயிற்சி செய்யும் பொழுது வெளியிலே செல்லும் 5 புலன்களையும் அடக்க வேண்டும். ஏனென்றால் அது நம்மை தப்பான வழியில் வேறு ஏதோ ஈசன் என்று காட்டுகிறது. அதனால் தான் அது கள்ள புலனை கடிந்து விட்டு, அது என்னவோ தெரியவில்லை, எவ்வளவுதான் நம் மனதை அடக்கினாலும் அந்த புலன்கள் மிக எளிதில் நம்மை வெளியில் கூட்டிக் கொண்டு சென்று போய்விடும். அதனால் இதை மிகவும் கவனமாக இருந்து இந்த புலன்களை நாம் அடக்க வேண்டும். அடக்கினால் எங்கே அந்த ஈசனை காணலாம்? கண்ணுக்கு மூக்கு மேற் காண நின்று. இந்த ஆக்ஞா சக்கரத்திலே, அதாவது போன வீடியோவிலே கூறினேனே, அங்கு 2 இதழ் தாழ்மறை போல் இருக்கும் என்று, அந்த ஆக்ஞா சக்கரத்திலே அந்த ஈசனை காணலாம். எவ்வாறு காணலாம்? தெள்ளு பரஞ்சோதி தன்னை தேடி பரஞ்சோதியாக நிற்கும் அந்த ஈசனின் சீர்பாதம் கண்டோம் என்று, அவருடைய திருப்பாதங்களை நான் கண்டோம் என்று ஆடாய் பாம்பே. இந்த பாடல் பாம்பாட்டி சித்தர் ஒரு உயர்ந்த ஞானிக்கோ யோகிக்கோ கூறும் பாடல்.
அதனால் இதை பக்தர்கள் எல்லாம் படிக்க கூடாது என்று இல்லை. இவ்வாறு இருக்கிறது. நாம் பக்தி மூலமாக இந்த நிலையில் செல்ல வேண்டும். நாம் பக்தி செய்வதெல்லாம் இதற்காகத்தான் என்று புரிந்து கொள்வதற்காகவே அவர் எழுதியிருக்கிறார். இது பக்தர்களுக்கும் ஈசன் யார், ஈசனை எங்கே காண்பது, ஈசனை எவ்வாறு காண்பது என்பதை பற்றி மிக அழகாக கூறியிருக்கிறார் பாம்பாட்டி சித்தர். எங்கும் நிறைந்திருக்கும் ஈசன் என் அகத்திலும் இருக்கிறான் என்பதை நாம் உணர வேண்டும். நாம் பக்தி மூலமாகவோ யோக மூலமாகவோ ஞான மூலமாகவோ ஏதோ ஒரு விதத்தில் நாம் பழகின விதத்தில் நாம் எல்லோருக்கும் எல்லாம் சரியாகி வராது. சிலருக்கு தான் பக்தி முறை விரும்பி வரும், சிலருக்கு யோகம் மிக எளிதாக வரும், சிலருக்கு ஞானம் வரும். எது வருகிறதோ அதை வைத்து எங்கும் நிறைந்திருக்கும் ஈசன் தான் என் அகத்திலும் இருக்கிறான் என்பதை உணர வேண்டும் என்று கூறுகிறார் பாம்பாட்டி சித்தர். மேலும் அவருடைய வேறொரு பாடலை காண்போம். ஓம்கார கம்பத்தின் உச்சி மேலே உள்ளும் புறம்பையும் அறிய வேண்டும், ஆங்கார கோபத்தை அறுத்து விட்டே ஆனந்த வெள்ளத்தை தேக்கிக் கொண்டே சாங்காலமில்லாமல் தானுவோடே சட்ட திட்டமாய் சேர்ந்து சாந்தமாக தூங்காமல் தூங்கியே சுகம் அடைந்து தோம் 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 என்று ஆடாய் பாம்பே. ஓம்கார கம்பத்தின் உச்சி மேலே, அதாவது நாம் ஓம்கார தியானம் செய்யும் பொழுது அந்த ஓம்காரத்திலே நாம் நிலைத்து அழிந்து விட வேண்டும். நாம் மனம் ஓம்காரத்திலே அழிந்து விட வேண்டும். அந்த சமயத்தில் ஓம்கார நாதத்தின் ஒரு உச்சி உயர்ந்த நிலையில் நாம் இருப்போம். அந்த ஓம்காரத்திலே ஓம் ஓம் என்று கூறியே நம் மனதை லயித்து விட வேண்டும். முதல் யுகத்தில், அதாவது சத்திய யுகத்தில் எல்லாம் வேதம் என்பது வேறு யாகங்களோ பூஜைகளோ எதுவுமே இல்லை. வேதம் என்பது ஓம்கார நாதத்தையே தியானம் செய்து அந்த ஈசனை அகத்தில் கண்டு அதிலே லயித்து நிற்பதுதான் அன்றைய காலத்தில் உள்ள வேதமாக இருந்தது. பிற்காலத்தில் மனித மனங்கள் மிகவும் அசுத்தம் அடைந்து பலவற்றின் மேல் ஈடுபாடு வைத்து பல வழியாக அது மாறித்தான். இந்த முறையில் வேதங்களும் அதன் பூஜைகள் எல்லாமே பலவாக மாறிவிட்டன. ஓம்காரத்தில் மனமை லயித்து உள்ளும் புறம்பையும் அறிய வேண்டும். நாம் எங்கும் நிறைந்திருக்கிறோம் என்பதை நாம் உணர்வோம். மனம் அந்த ஓம்காரத்திலே மிகவும் லயித்து விட்டால் நாம் எங்கும் நிறைந்திருக்கிறோம் என்பதை நாம் உணர்வோம். அந்த சமயத்தில் ஒரு இன்ப ஆனந்தம் வெளியில் வரும். ஆனந்த வெள்ளத்தை தேக்கிக் கொள்ள வேண்டும். எவ்வாறு தேக்கிக் கொள்வது? அந்த தியானம் கலைந்து விட்டாலும் ஒரு ஆனந்த உணர்ச்சி இருக்கும். அது எவ்வாறு அந்த ஆனந்தத்தை நாம் சேகரித்து வைப்பது? ஆங்கார கோபத்தை அறுத்து விட்டு. அகங்காரம், கோபம், அகங்காரம் என்பதுதான் நமக்கு ஒரு தனித்தன்மை கொடுப்பது. ஒரு சிறிய விஷயமானாலும் சரி, எங்கோ ஒரு வெளியில் சென்று போய் வந்து இருக்கிறோம், மிகவும் ஆனந்தமாக இருப்போம். ஆனால் அந்த சமயத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக நாம் கோபப்பட்டு விட்டால் அந்த போன சந்தோஷம் எல்லாம் போய்விடும். இதுபோல்தான் தியானமும். தியானம் முடிந்து நாம் திரும்பும் பொழுது மனம் மிக அமைதியாக, சாந்தமாக, ஆனந்தமாக இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக அகங்காரமும் கோபமும் வந்துவிட்டால் அந்த ஆனந்தம் கலைந்து விடும், அது தேங்கி நிற்காது. இந்த அகங்காரம்தான் மூல காரணம் கோபத்திற்கு. ஆசைகள் மூலம், அகங்காரம் மூலம் ஆசைகள் வரும், ஆசைகள் மூலம் கோபம், கோபம் மூலம் மனம் எல்லாம் கலைந்து போய்விடும். மனம் கலைந்து விட்டால் நாம் வாழ்க்கையே கலைந்து விடும். இதனால் இந்த அகங்காரத்தையும் கோபத்தையும் அடக்கி அந்த ஆனந்த வெள்ளத்திலேயே நாம் தேக்கிக் கொள்ள வேண்டும். சாங்காலமில்லாமல் தானுவோடே, அதாவது இறப்பே வராதபடி இந்த உடலை உய்த்துக் கொள்ள வேண்டும். இந்த உடல் காயம் என்பது வெறும் ஒரு கொஞ்ச நாளுக்கு இருப்பதுதான்.
அது இருக்கும் வரை அதை மதிப்புடன் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். ஆனால் அதுதான் எல்லாம் என்று நினைத்து விடவும் கூடாது. இந்த உடலை மதிக்க வேண்டும், இந்த உடலை பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உடல் இல்லாமல் இந்த எந்த நிலையிலும் நாம் போக இயலாது. இந்த பூலோகத்தில் பிறந்து ஒரு உடல் ஒன்று இருந்தால்தான் அதை வைத்து உபயோகம் செய்து கொண்டு பல உயர்ந்த நிலைகளில் நாம் போக முடியும். அதனால் அந்த உயர்ந்த நிலைக்கு வந்துவிட்டால் இந்த உடம்பை தூக்கி எறிந்து விடலாம். அதுவரை ஆரம்பத்திலே இந்த உடலை எறிந்து விட்டால் உடலும் இருக்காது, தியானமும் இருக்காது, இரண்டும் இல்லை என்று ஆகிவிடும். அதனால் அந்த உயர்ந்த நிலையில் நாம் வந்த பிறகு மரணம் இல்லாத அந்த நிலையில் நாம் லயித்திருக்க வேண்டும். இந்த உடம்பை நாம் உய்த்து கொள்ள வேண்டும். எவ்வாறு சட்டதிட்டமாய் சேர்ந்து சாந்தமாக, மிகவும் சாந்தமாக, நியதிப்படி, அதாவது சட்டப்படி அதற்கான யோக முறைகளை பயிற்சி செய்து தூங்காமல் தூங்கியே சுகம் அடைந்து, இது ஒரு மிக அழகான வார்த்தை. தூங்காமல் தூங்குவது ஆழ்ந்த சமாதி நிலையை கூறுகிறது. தூங்குவது என்றால் என்ன? தூங்கும் பொழுது நமக்கு என்ன நடக்கும்? இந்த உடம்போ மனமோ நாம் உணர மாட்டோம். ஆனால் அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் என்னவென்றால் எதுவுமே தெரியாது. விழித்து கொண்டால் என்ன தோன்றும்? ஏதோ ஒரு இருட்டாக இருந்தது, ஏதோ இருந்தது. கனவு கண்டால் அந்த கனவை பற்றி நாம் கூறலாம். இல்லை, ஏதோ இருந்தது, அவ்வளவுதான், இவ்வளவுதான் நமக்கு சொல்ல இயலும். ஆனால் அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் அறியாமை என்பது நாம் அறிவை மறைக்கிறது. தியானத்தில் என்ன செய்வோம்? அதேதான் செய்வோம். இந்த உடலும் மனமும் நமக்கு உணர்வே இருக்காது. ஆனால் அந்த தியான நிலையில் நாம் நம்மை அறிவதால் மிகவும் பிரகாசமாக, மிகவும் தெளிவாக இருக்கும். உறக்கத்தில் இருக்கும் அந்த அறியாமை விலகி அறிவு மிகவும் அழகாக ஜொலிக்கும் என்று கூறுகிறார். அதுதான் தூங்காமல் தூங்கியே அந்த நிலையிலேயே சுகம் அடைந்து அதை சுகத்தை கண்டு தோந்தோம் தோந்தோம் என்று ஆடாய் பாம்பே என்று நீ கூறி அழகாக ஆடு பாம்பே என்று கூறுகிறார் பாம்பாட்டி சித்தர். இது எல்லாம் மிக அழகான ஆழ்ந்த அர்த்தம் உள்ள, பொருள் உள்ள பாடல்கள். இதையெல்லாம் அவர் ஒரு சித்தர்களுக்கு அந்த நிலையில் உள்ளவர்களுக்கு அறிவுரை கூறுகிறார். பக்தர்கள் இதில் இருந்து பலவும் அறிய வேண்டும் என்பதற்காகவே அவர் கூறியிருக்கிறார். இந்த பாம்பாட்டி சித்தர் பல பாடல்களை இயற்றியிருக்கிறார். பெரும்பாலுமானவை யோகத்தை பற்றி, யோக நிலையை பற்றி, இதெல்லாம் பற்றி இருக்கும். எனக்கு தெரிந்தது வரை இதுதான் இந்த தலைப்பின் கீழ் ஈசனை அகத்தில் காண்க என்பதை பற்றி அவர் கூறியிருக்கிறார் என்று நினைக்கிறேன். என்னுடைய அடுத்த வீடியோவில் வேறொரு சித்தரின் பாடலை காண்போம். ஓம் நம சிவாய.